இயேசுவின் இரு வீடுகள். மத்தேயு 7:24 முதல் 27 வரை. உங்கள் வாழ்க்கையை கண்மலை மேல் கட்டுங்கள். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறதான் எங்கள் திரியேக தகப்பனே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த நாள் முழுவதும் கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்திட்டு இப்போ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரை தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாக இருந்து ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 25, 26, 27 4 வார்த்தைகள். அதில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது, ஆகியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமேன். ஆண்டோடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதுல 2 வீட்டை பத்தி நம்ம பார்த்தோம். கண்மலையின் மேல் கட்டின வீடும் மணலின் மேல் கட்டின வீட்டையும் குறித்து தேவன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு முன்பதாக ஆகியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை தொடங்கி மலை பிரசங்கத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 29 வரைக்கும் மலை பிரசங்கத்தை ஆண்டவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து சீஷர்களை பார்த்து பின்தொடர்ந்து வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தைகள். அந்த வார்த்தை என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரம் தொடக்கம் முதல் ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கணும், நம்ம ஆயக்காரனை போல இருக்கக்கூடாது, கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டு நடக்கும்போது மட்டுமே தான் கண்மலையின் மேல் கட்டின வீடாய் இருக்கும். அந்த வீடு எப்படி அஸ்திபாரம் போடப்பட்டதுதான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருக்குது. ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவனுடைய வீடு தான் மணலின் மேல் கட்டினப்பட்ட வீடாய் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, படித்து நடக்கும் பொழுது, பல உபதேசங்களை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்மளை சுத்திகரிப்பு ஆண்டவர் நம்மளை வார்த்தையின் மூலியமாய் நம்மளுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துறார். வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல காரியத்தில் அடிமைப்பட்டு இருப்போம். ஆனா நம்மளை விடுதலை ஆக்குகிறது எதுன்னு பார்த்தோம்னா வேத வார்த்தைகள் மட்டுமே. ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே தான் நம்மளை பல காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. அதே போல அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, செய்யும் பொழுது நம்மளுடைய அஸ்திபாரம் எதன் மேல இருக்குதுன்னா கண்மலை மேல போடப்பட்டதா இருக்கு. கண்மலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவே அந்த கண்மலையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கையோடு, முழு ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன், அவர் மேல நான் என்னுடைய அஸ்திபாரத்தை போட்டுக்கிறேன், என் வீடு என்னுடைய ஆத்துமா எந்த விதத்திலையும் பாழாய் போகாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கர்த்தர் மேல முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய வீடு எந்த நாளிலுமே என்ன ஆகாது, ஒன்றுமாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து தான். அதற்கு ஆதார வசனத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது
பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு உரைக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிற, அந்த கல்லு சியோனிலே வைக்கிற அது எப்பேற்பட்டதா இருக்கிற பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு போகும்போது வனாந்திரத்தில் சோதிக்கும்படியாக ஆவியானவரால் கொண்டு போகும்போது பிசாசானவன் அவரை சோதிக்கிறான். பிசாசானவன் பல காரியங்களை வேத வசனத்தின் மூலமாகவே ஆண்டவரை சோதிக்கும் பொழுது கர்த்தர் அவரை ஜெயித்தார். பரீட்சை பார்க்கப்பட்டு ஆண்டவர் அதை ஜெயமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை ஜெயித்தார். அது மட்டுமில்லை, அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்கப்பட்டிருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக மூளைக்கல்லாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மோசே வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் ரொம்ப தண்ணியினால கஷ்டப்படும் போது, எங்களுக்கு தண்ணி வேணும், நாங்க சாகுறோமே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசு மோசே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஜனங்களுடைய ரொம்ப முறுமுறுப்புனாலும் ரொம்ப டார்ச்சர்னாலும் இவர் என்ன பண்றாரு, மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுது இவரு 2 முறை அந்த கோல் எடுத்து என்ன பண்ற, அந்த கண்மலையை அடிச்சவன அதுல இருந்து தண்ணீர் ஏராளமாய் பீறிட்டு ஜனங்களும் மிருகங்களும் எல்லாம் குடிச்சு திருப்தி அடைஞ்சாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தையினால தான், நான் சொன்ன வார்த்தை நீ கேட்கல, கண்மலையை பார்த்து, அந்த கண்மலை யார், இயேசு கிறிஸ்து, அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா இவரோ அந்த கோபத்தினால அதை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, எரிச்சலாயிடுச்சு அவருக்கு. இந்த ஜனங்கள் படுற டார்ச்சர் தாங்க முடியல. அதனால தண்ணி இல்லை, கறி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு முணுமுணுப்பா இருக்கிறாங்களேன்னு சொல்லி கோபத்தினால அதை அடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, என்ன விசுவாசம் போனதுனால நீ அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது அந்த இடத்துல பார்க்கிறோம். தண்ணீர், அந்த கண்மலையிலிருந்து தான் நம்மளுக்கு தண்ணீர் ஊற்றுகள் வருகிறது, ஜீவ தண்ணீர். இயேசு கிறிஸ்து கண்மலையாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த கண்மலை மேல நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டு அஸ்திபாரம் போடும்போது, பேஸ்மட்டை போடும்போது அது ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. மூளைக்கல்லாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படியாய் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மூளைக்கல்லா இருக்கும்போது அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம கட்டும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான வெள்ளம் வந்தாலும், மழை வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கடன் பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த வீடு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அதை விழாது. ஆனா நம்ம கிறிஸ்துவங்களா தான் இருப்போம். ஆனா எந்த வார்த்தைகளும் கீழ்படுறது இல்லை. எந்த வார்த்தையும் சர்ச்சுக்கு போகணுமா, வந்தோமா, என்ன சொல்றாங்க அவங்க இதுவா அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை பேசிக்கொண்டு மெசேஜ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம எதையும் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காம அந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எதன் மேல் வீடு கட்டின, மணல் மேல் வீடு கட்டினவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது அவர்களால சமாளிக்க முடியாம அது விழுந்து போகிறதாய் இந்த இடத்துல நம்ம காணப்படுகிறது. அதே போல சமாரிய ஸ்திரீ வராங்க, நான் கொடுக்கிற தண்ணீரோ, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் கொடுக்கிற தண்ணீரோ நீ புசிச்சுனா ஒரு காலம் உனக்கு என்ன ஆகாது, தாகம் ஏற்படாது. ஐயோ கொடுங்க, நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல தண்ணி மொழ்றதுக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அந்த அம்மா சொல்றாங்க. யாருக்கிட்டுமே அவரு மேசையா என்று தன்னை வெளிப்படுத்தல. ஆனா அந்த அம்மா கிட்ட மட்டும்தான் அவரு நான் மேசையா அப்படின்னு சொல்றாரு. அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லா இருக்கிறார், கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரு தான் நமக்கு என்னவா எல்லாவற்றிலும் நம்மளுக்கு பரீட்சிக்கப்பட்டது, எல்லாவற்றிலும் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றம், நம்மளுடைய மீறுதலுக்காக அவரே சொந்த மகன் என்று பாராமல் பிதாவானவர் நம்மளுடைய பாவங்கள்
பாவங்களுக்காக அவர் இந்த பூமியில அனுப்பி அது விலையேற பெற்றதுமா, அவர் ரத்த விலையேற பெற்றதுமா இருக்கிற அந்த ரத்தத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்மளுடைய வீடு, நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய காரியத்தை நம்ம கட்டப்படும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் நம்ம எப்படி இருப்போம்னா விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்களா இருந்து அநேக காரியங்கள், அநேக பாவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சிலர் சொல்றதை நான் பார்க்குறேன், அவங்க எல்லா பாவத்தையும் செய்யறாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாமே செய்யறாங்க, ஆனா ஆண்டவர் வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறது இல்லை. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. ஆனா நானும் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, நான் எல்லா விஷயத்திலும் நான் பயந்து நடக்கிறேனே, ஆனா எனக்கோ பலவிதமான சோதனை, கஷ்டம், பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் பிசாசானவன் நம்மளே என்ன பண்றான், பரீட்சிக்க பார்க்கிறான். அதுல இருந்து நம்ம வேத வார்த்தைகள் மூலமா எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை வேத வார்த்தைகளின் மூலமாக ஜெயம் பெற்றாரோ, அதே போல அது எப்பேற்பட்ட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, பிசாசு நம்மளுக்கு கொடுக்க போகிற பிரச்சனையா இருந்தாலும் பரீட்சை பார்த்தால் அதிலிருந்து நாம் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய வீடு அஸ்திபாரம் நம்ம ஆண்டவர் மேல வைத்து அந்த வீடை கட்டும் பொழுது, ஏன்னா வேத சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையாகிய அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்டவனா இருக்கிறான். அது பெருவெல்லம் வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், பிரச்சனை வராத ஒரு மனுஷனே கிடையாது. ஏன்னா வேத சொல்லுகிறது, தேவ பக்தியா நடக்கணும்னு நீ நினைச்சினாவே உனக்கு என்ன வரும், கஷ்டம் வரும். அதையெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், மேற்கொள்ள வேண்டும். எதனால மேற்கொள்ள முடியும், ஆண்டவருடைய வார்த்தையினால மாத்திரமே அதை மேற்கொண்டு நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் அவர். இதற்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் ஒருவனால முடியாது, அவரே அந்த அஸ்திபாரமாய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 3:11 நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரம். அவரு தான் பரீட்சிக்கப்பட்டு அவர் வெற்றியா இருந்து விலையேற பெற்ற ஒரு ரத்தத்தினால நம்மளுக்கு அந்த பாவத்தை போக்க முடியாத ரத்தத்தை கொடுத்தது நிமித்தமாகவே, அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தது நிமித்தமாகவே அவரால் மட்டுமே அந்த அஸ்திபாரம். ஏன்னா எல்லாரையும் ஆதாம அனுப்பினாரு, ஆனா அவரோ என்ன பண்ணாரு, ஒரே ஒரு வார்த்தையில ஒரே இதுல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனா தன் சொந்த மகனே அனுப்பி அவர் நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல், ஏன்னா வேத சொல்லுங்க, நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறாராம். நம் பாவிகளா இருக்கும் போது அவர் அன்பு செலுத்துகிறத இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ரோமர்ல அப்படியாக அவரால் மட்டுமே தான் அந்த அஸ்திபாரத்தை போட முடியும். அவர் மட்டும்தான் ஜெயமாக, அவர் எல்லா சோதனைகளை ஜெயமாக முடித்தவர், விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டவர். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:11 சொல்லப்பட்டிருக்கு, அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு சொல்றோம். ஒரு வீடு கட்டும் போது ஒரு மூளைக்கல் வைப்பாங்க. அப்போ அந்த மூளைக்கல் வைப்பாங்க, அஸ்திபாரம் போடுவாங்க. மூளைக்கல்லும் மெயின், அதுக்கப்புறம் அஸ்திபாரமும் மெயின். அப்படி இருந்தா மட்டுமே தான் ஒரு வீடு நம்மளால ஸ்ட்ராங்கா கட்ட முடியும். ஏன்னா அதை தாங்கிறது பேஸ்மெண்ட் மட்டும்தான். அப்படியா நம்ம எப்படி இருக்கணும், அந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கிற, நம்மை தாங்கி கொண்டிருக்கிற, அவருடைய கரங்களில் நம்மளை ஏந்தி கொண்டிருக்கிற அவர் மேல நம் முழு விசுவாசம், முழு நம்பிக்கை, முழு இது வைக்கும் போது நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கொண்டிருக்கிற மனுஷன் வெக்கப்பட்டே போவதில்லை. அதே போல விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது.
அது மட்டும் இல்லை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகர் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே எப்படி இருக்கிறாரா, அதற்கு மூளைக்கல்லா இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சிலரை கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா மூளைக்கல் யாருன்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவானவரே அந்த மூளைக்கல்லா இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பேதுரு சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிறவர் மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தைகள் ஏசாயா 28:16 சொல்லப்பட்டது தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ விசுவாசம் அங்க பார்த்தோம், விசுவாசம் வைக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று பார்த்தோம். இந்த இடத்துல விசுவாசம் வைக்கிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஏனென்றால் நம்ம எல்லாம் யாரு, விலை மதிப்பில்லாத ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையா இருக்கணும். நம்மளுடைய காரியத்தை எதன் மேல கட்டப்பட்டவர்களா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீடாய் நம்ம இருக்கும் பொழுது மாத்திரமே தான் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அந்த வீடு நம்ம விழாது, அதே போல நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, அதே போல நம்ம பதறாம இருப்போம். அப்படியாக இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கையில அவரை சொல்லிய வார்த்தைகளையும் அவருடைய காரியங்களையும் அவருடைய செய்கைகளையும், ஏன்னா அவர் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அப்படியாய் நம்மளால முடிந்தவரை மற்ற இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனையினால மோசே எவ்வளவு ஜனங்களை எவ்வளவு அழகா வழிநடத்தின்னு வந்தாரு. திறப்பில் நின்னாரு, அவங்களுக்கு தண்ணி வேணும்னு அந்த சாப்பாடு வேணும்னு கேட்கும் போது, தவறு பண்ணும்போது ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி முகங்குப்புறம் திறப்பில் எவ்வளோ அந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா கடைசியில இவங்க பண்ற டார்ச்சர்ல கோபத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை அடிச்சிட்டாரு. அதை கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா இவரோ அடித்தது நிமித்தமாகவே அந்த கானான் தேசத்தை அவர் பார்க்க முடியல. ஏன்னா கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, கோபம் கொள்றவங்க கூட பரலோக ராஜ்யத்துல போக முடியாதுன்னு சொல்லப்படும், சண்டை பண்றவங்க கூட பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதே போல கோபிக்கிறவங்க கூட, கோபம் நம்மளுக்கு வந்தா கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகளை அதுவும் ஒன்றா இருக்கிறது என்று கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம். அப்படியா சின்ன சின்ன விஷயத்தை கூட, சின்ன சின்ன விஷயம் தானே, பொய் தானே, கோபம் தானே, சண்டை தானே, மனஸ்தாபம் தானே, சின்ன ஒரு பகை தானே, பகைக்கிறவர்கள் கூட போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல நம் முழுமையாய் மாறாவிடில் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா நம் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெறுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவைகளின்படி செய்யும் பொழுது நம்மளுடைய அஸ்திபாரம் எப்படியா இருக்கிறது, கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம அஸ்திபாரம் போட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலும் அது விழாது. நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் எந்த ஒரு சூழ்நிலை பதட்டப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி நம்ம நடக்கும் பொழுது, இப்படி நம்மளுடைய காரியத்தை நம்ம செய்யும் போது அனுதினமும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். இன்னும் நான் எதுல தவறி போயிருக்கிறேன், இன்னும் நான் எதில் குறைஞ்சி போயிருக்கிறேன்னு சொல்லி யோசித்து பார்த்து ஆண்டவருக்காக இன்னும் ஐயோ கோபம் கூட படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், யோசித்து சின்ன காரியத்தை கூட ஆண்டவருக்காக இல்லை, நமக்காக நாம பரலோகத்துக்கு போனோம்னா. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வாழக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, மரணத்துக்கு பின்பு நமக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம போய் இருப்போன்ற அந்த நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அந்த நம்பிக்கை நம்ம பரலோகத்துக்கு
போனோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் விட்டுடும் பொழுது, மாம்ச கிரியைகளெல்லாம் நம்ம விடும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின் கேட்டு நடக்கும் பொழுது, அப்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இப்படியாக ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணோம், நம்மளையும் நம்ம முதலாவது ஆயத்தப்படணும், நம்ம முதல்ல பரிசுத்தமாகணும். சில காரியங்களெல்லாம் நம்மளை விட்டுட்டு நம்ம வைராக்கியமாக ஆண்டவருக்காக பவுல் எப்படி வைராக்கியமாய் இருந்தாரோ அப்படியாய் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காய் நம்ம வைராக்கியமாய் இருக்கும் பொழுது நம்மையும் நம்ம முதல்ல சரி செஞ்சு நம்ம பரிசுத்தமாகி நம்மளோட இருக்கிறவர்களும் நம்ம குடும்பத்தையும் அப்படியாய் நம்ம வழிநடத்தும் பொழுது ஆண்டவர் இதில் மகிமைப்படுவார். நம்ம முதலாவது சாட்சிகளாக இருக்கணும். ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் பார்த்த உடனே ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கோவப்படுறோமா, நம்ம என்னென்ன காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வெளியரங்கமாகவே இருக்குது. அப்போ அந்த வெளியரங்கமாக இருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம முதல்ல வெறுத்து ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள எப்படி வளரணும், இன்னும் பக்தியா எப்படி இருக்கணும், இன்னும் விசுவாசத்துக்குள்ள எப்படி வளரணும்னு சொல்லி யோசித்து ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் பத்தல ஆண்டவரே, இன்னும் எனக்கு இன்னும் பத்தல, இன்னும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் ஜெபத்துல வளரணும், இன்னும் நான் ஆண்டவரோட வேதத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம கேட்கும்பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படியாக நாம கூட நம்மளுடைய அஸ்திபாரம் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம அஸ்திபாரம் போடும்பொழுது ஒரு பொழுதும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலை பெரு வெள்ளமே வந்தா கூட, இப்பெல்லாம் எத்தனையோ லட்சங்களை வீடு கட்டி பார்த்துருக்குறாங்க, ஒரு மழை வந்து அடிச்சுன்னு போயினே இருக்குது, அது சரிஞ்சு போயினே இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அது வந்து அந்த வீட்டை சொல்லலை, இது வந்து ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு நம்மளுடைய காரியங்கள் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், நம்மளை விசுவாசத்தை குழல்ச்சலை கொண்டு வருகிற எந்த ஒரு காரியமும் நம்மளோட அந்த அஸ்திபாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் ஒன்றும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஒரு நாள் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனிடத்திலிருந்து மாத்திரமே ரட்சிப்பது. ஏற பெற்ற ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ள வளரும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவி கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.